இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடாதீங்க. பூமிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். ராஜாவோட காலத்துல இளவரசர் வராம போயிட்டாருன்னா ராணியோட பக்கத்துல வாளை வச்சு கல்யாணத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி நீயும் பூமியோட போட்டோ வச்சு தாலியை கட்ட போறியா என்ன? பூமி கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். இந்த கல்யாணம் நடக்கும். என் பொண்ணே இல்லாதப்போ எப்படிடா கல்யாணம் நடக்கும்? அவ அம்மாவோட ஆசை முக்கியமா உன் கூட கல்யாணம் முக்கியமான்னு கேட்டதுக்கு என் பொண்ணு அவ அம்மாவோட கனவை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. அதனாலதான் இந்த கல்யாணம் வேணான்னு டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிருக்காவ. இங்க பாருங்க சரத்சந்திரா சார், அம்மாவோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு இருந்த பூமியுடைய பிடிவாதத்துக்கு சப்போர்ட்டா நின்னவ நான் தான். இந்த கல்யாணம் உறுதியா நடக்கும். ஒருவேளை என் பொண்ணு இங்க வராம போயிட்டான்னா, இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அப்ப என்னடா பண்ணுவ நீ? அக்னி சாட்சியா பூமியோட சேர்ந்து 7 அடி வைக்கணும்னு நினைச்சேன்னா அதே அக்னில நான் எரிஞ்சு போயிடுறேன். Congratulations, Ma. Thank you, Ma'am. அம்மாவோட ஆசைய நான் நிறைவேத்திட்டேன். முதலாவது அடி வெற்றிகரமா முடிச்சிட்டேன்.
தெரியுமா, நீ என்னோட பொண்ணு. மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வாங்க. என்னன்னு சொல்லு பூமி. இந்த டைம்ல சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல மாமா. சொல்லாம போனா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்லன்னு நீங்க சொல்லுவீங்க. எப்ப சொன்னா என்ன, என் மேல உங்களுக்கு அன்பு இருக்குல்லன்னு நான் சொல்லுவேன். இப்படி நம்ம பேசுறது ஒரு சண்டையா மாறிடக்கூடாதுன்னு தான் இப்பவே சொல்றேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க வீட்ல தானே இருக்க போறோம். இப்படி ஒரு கேள்விய நீங்க கேப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்லயே எதுக்கு இருக்கணும்னு நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன். அப்படி கேட்டா உங்களுக்கே தெரியும்ல மாமா, அப்பாவோட பாசத்தை என்னால விட்டுட்டு வர முடியாது. அதனால தான் ஒரு 2 தடவை உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர முடியலன்னு சொல்லிடலான்னு நினைச்சேன். You put back the same old question, பூமி. எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் நீ தேர்ந்தெடுக்கணும்னு வந்தா நீ யாரை தேர்ந்தெடுப்பன்னு சொல்லு.